நம்ம அம்மாக்களுக்கெல்லாம் எதில் சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, ஆனால் தக்காளி விலை குறைஞ்சிட்டா மட்டும் எல்லா அம்மாவுக்குமே சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அந்த தக்காளியை பற்றி அந்த தக்காளி நின்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தக்காளியில் வந்து விட்டமின் ஏ, சி, கால்சியம், பொட்டாசியம் போன்ற நம்ம பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே அதில் வந்து இருக்குது. தக்காளி வந்து வெறும் ரெட் கலரில் மட்டும் இருக்கிறது இல்லை. அது வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்குது, பிளாக் கலர்லேயும் இருக்குது, ஊதா கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, அப்புறம் இளஞ்சிவப்பு கலர்லேயும் இருக்குது. இது வந்து தக்காளியை வச்சு சண்டைலாம் போடுவாங்க. அதாவது எங்கே அப்படின்னு பார்த்தா ஸ்பானியாவில் வந்து ஸ்பானியா அப்படின்னு ஒரு நகர் இருக்குது. அங்கே வந்து வருஷம் வருஷம் தக்காளிங்க மேலே மேலே அடிச்சுட்டு அப்படின்னு ஃபைட்லாம் போட்டு விளையாடுவாங்க அந்த நகரத்தில். அதே போல் விண்வெளியில் கூட இப்போ வந்து தக்காளியில் வந்து விண்வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல, அங்கே வந்து தக்காளியை வந்து நாட்டெல்லாம் நட்டுருக்காங்க. அது எப்படி வளரும்னு எனக்கு தெரியல, அங்கேயும் நட்டுருக்காங்க. மொத்தம் உலகம் ஃபுல்லாக 10,000 வகையான தக்காளி ரகம் வந்து இருக்குது. சரி, இப்போ நம்ம ஒரு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம இந்தியா முழுக்க ஒரு ரைடு போகிறோம். இந்த ரைடு எதுனா நம்ம இந்தியா முழுக்க எல்லா ஸ்வீட்ஸுமே சாப்பிட போகிறோம். யாரெல்லாம் ஸ்வீட் லவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு எது சாப்பிடுவோம்? அதிரசம். அடுத்து கேரளாவில் அடை பிரதமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் இருக்கான். அதே போல் பெங்களூரில் நமக்கு தெரியும்ல மைசூர் பாருக்கு. அதே போல் மகாராஷ்டிராவில் பூரன் போலின்ட்டு மகாராஷ்டிராவில் ஒன்று இருக்குது. அதே போல் குஜராத்தில் பாசந்தி. அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் கேவர். காஷ்மீரில் டோஷா. அடுத்து உத்தரப்பிரதேசில் பாதுஷா. அடுத்து மணிப்பூரில் சாக்வா கீர்ன்ட்டு ஒரு கீர் இருக்குது. அப்புறம் கொல்கட்டாவில் ரசகுல்லா. அப்புறம் ஒடிஷாவில் காஜா. அதுக்கப்புறமாட்டு மத்திய பிரதேசில் மாவாபாடி. இதுன்னு போடுற இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸுமே நம்ம வந்து ஓரளவு இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்வீட்ஸுமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸோட ஃபேமஸான ஸ்வீட்ஸ். எலான் மஸ்க் உலகத்திலேயே இருக்க டாப் 10 தொழிலதிபர்களில் இருக்கார். இவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸு, டெஸ்லா போன்ற நிறைய நிறுவனங்களை வந்து வச்சுருக்காரு. இவர் அது மட்டும் இல்லாமல் ரோபோட்ஸுமே தயாரிக்கிறாரு. அந்த ரோபோட்ஸில் இப்போ நிறைய ஹியூமனாய்ட்ஸ் ரோபோட்ஸும் தயாரிக்கிறாரு. அந்த ரோபோட்ஸ் என்ன பண்ணுன்னா இவருக்கு ஆம்லேட்டு, முட்டியை கொதிக்க வச்சு தருது, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுது. இந்த ரோபோட் என்ன ரோபோட் பார்த்தா இது பேர் ஆப்டிமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்டிமஸில் இதோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்டால் ஆப்டிமஸ் ஜென்ரேஷன் 2 ரோபோட். ஆப்டிமஸ் இது ஜென்ரேஷன் 1 வந்திருக்கு. இந்த ஜென்ரேஷன் 1ஓட ஜென்ரேஷன் 2 ரோபோட் வந்து நல்லா இருக்குது. இது வந்து மனிதர்கள் செய்கிற ஆபத்தான செயலை கூட இதால் வந்து செஞ்சு முடிக்க முடியும். இதனால் இப்போ வந்து மனிதர்கள் ரிஸ்க் எடுத்து செய்கிற விஷயம் ஏதாவது இருக்கும்போது அதை வந்து இந்த ரோபோட் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து உயிர் சேதம் கம்மியாகும் அப்படின்ட்டு எலான் மஸ்க் ஒரு நிறுவனம் வந்து ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் இருக்குல்ல, அது வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம பாடி பற்றின முக்கியமான விஷயங்களை பற்றி இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம பாடி எத்தனை செல்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 37 lakh crore, அதாவது 37 லட்சம் கோடி செல்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குது. அடுத்து வந்து எத்தனை பாக்டீரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 39 லட்சம் கோடி பாக்டீரியா நம்மளால் இருக்குது. நம்மளால் 1 கோடி டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்ஸை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே போல் நம்ம ஹார்ட் வந்து 1 லட்சம் தடவை ஒரு நாளைக்கு துடிக்குது. நம்மளோட நர்வ் ஃபைபர் இருக்குல்ல, நர்வ் ஃபைபர் பாதத்தில் மட்டும் 2 லட்சம் கிலோமீட்டருக்கு நம்ம நர்வ் ஃபைபர் வந்து நம்ம பாதத்தில் உள்ள வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதே போல் நம்ம மாடியோட மொத்த வெயிட்டில் 80% ஆஃப் வெயிட் வந்து நம்மளோட கால் முட்டி இருக்குல்ல, அதுதான் வந்து தாங்குதான். இப்போ சொல்லுங்கள், நம்ம பாடி எவ்வளோ விஷயங்களை வந்து அதுக்குள்ளே வச்சிட்ருக்கு. இது என்ன கேட்டால் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 8th அதிசயம். அதனால் நம்ம பாடியை வந்து நல்லா ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கோங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மோட்டார் வாகன சட்டம் இருக்குல்ல, அதை திருத்தி 134A அந்த செக்ஷன் கீழ்படி மார்ச் 2026 வரைக்கும் ஒரு லா வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அது என்னென்னா, ரோட்டில் யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னா நீங்கள் அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவனை 1 மணி நேரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நீங்கள் அவனை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய்ட்டு காப்பாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ப்ரைஸ் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் பண்ண செயலுக்கு உங்களுக்கு 5,000 ப்ரைஸ். உங்களுக்கு வந்து ஒரு அவார்டும் பெஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவார்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தருவாங்க. ஸோ இனிமேல் ரோட்டில் யாராவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரினா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த அந்நியன் படத்தில் வர மாதிரி அம்பி எப்படி பண்ணுவார், யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவர் அப்படியே கெஞ்சிட்டு லாஸ்ட்டு டைமில் எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி எதாவது எதுனா ரோட்டில் யாராவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இனிமேட்டு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம எல்லோரும். ரயில்வே ட்ராக் மூலிமா ஒரு ஃபுட்டு ஃபேமஸ் ஆச்சு சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் மணப்பாறை முறுக்கு. இந்த மணப்பாறை ரயில்வே நிலையத்தில் வந்து இந்த முறுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க விற்க. அப்போ வந்து 1913 முதலாக இது யாருக்குன்னா 2 சகோதரர்கள் 2 பிரதர்ஸ் வந்து இது வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த கடையை வந்துட்டு. அப்போ தான் வந்து திருச்சிக்கும் திண்டுக்கல்லுக்கும் ரயில்வே ட்ராக் வந்து போட்டுட்டு அப்போ தான் அந்த ரயில்வே ஜேர்னி வந்து திருச்சிக்கும் திண்டுக்கல்லுக்கும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பக்கம் வர ட்ரெயின் வந்து இந்த மணப்பாறை ஸ்டேஷனில் வந்து நிற்குமா. அப்போ நிற்கும்போது இங்கே இருக்க எல்லா பேசஞ்சர்ஸுமே இந்த மணப்பாறை முறுக்கை வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. இந்த டேஸ்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியும் போது இந்த தேங்காய் எண்ணெயில் 2 முறை போட்டு பொரித்து எடுக்கிறாங்களாம். அதே போல் மணப்பாறையோட தண்ணீரும் இதில் ஆட் பண்ணுறாங்களாம். பாரம்பரிய கை பக்குவமும் இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து காரணமாக இருக்குது. இவ்வளோ புகழ் வாய்ந்த இந்த முறுக்குக்கு புவிசார் குறிப்பு, அதாவது ஜாகிரபிக்கல் இண்டெக்ஷனுமே வாங்கியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த முறுக்கு பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மஞ்சள் நத்தி தெரியும், நுண்ணா மரம் தெரியுமா? நம்ம கண்ணன் படத்தில் தனுஷோட தாத்தாவா ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து ஒரு பாட்டு பாடுவார் பார்த்தீங்களா, அவங்க ஒய்ஃபை நினச்சி என் மஞ்சள் நெத்தின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த மஞ்சள் நெத்தி அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா அது ஒரு நுண்ணா மரம். அந்த நுண்ணா மரத்தை உள்ளே அந்த நுண்ணா மரத்துக்குள்ளே அந்த பட்டையை கடிச்சு போட்டால் அது ஃபுல்லாக எல்லோ கலர் இருக்குமா. அந்த எல்லோ கலரில் இருக்கிறதுனால தான் அதுக்கு மஞ்சள் நெத்தின்னு சொல்லிட்டு ஒரு பேரே வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த நுண்ணா மரம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் இப்போ வந்து இது மரப்பட்டையை வெடித்து பெரும்பாலும் இது வந்து மருத்துவ பயனர்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட மரப்பட்டை இலை அதெல்லாம் வச்சு ஒரு மருத்துவ இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் இது வந்து எங்கெங்கெல்லாம் நுண்ணா மரம் இருக்கோ அங்கெல்லாம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சுமே இருக்குது. மரம்லாம் எங்கே இருக்கோ அங்கே தண்ணி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.